வணக்கம். நீங்க ஒரு தொழில் முனைவோரா? அப்போ உங்க பிசினஸ்ல லாபம் மட்டும் இல்லாம சில சமயம் நஷ்டமும் வரலாம் இல்லையா? ஆனா இந்த புதுசா வந்திருக்கிற வரி சட்டத்துக்கு பிறகு அந்த நஷ்டத்தை அடுத்த வருஷ லாபத்தோட சரிக்கட்ட முடியுமா? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. வாங்க இதுக்கான தெளிவான பதில இந்த விளக்கத்துல பார்க்கலாம். உங்க மனசுல இந்த கேள்வி ஓடிட்டே இருக்குமே, ஐயோ பிசினஸ்ல நஷ்டம், இப்ப புதுசா இந்த டாக்ஸ் ஆக்ட் வேற வந்திருக்கே, நம்ம நஷ்டம் எல்லாம் மொத்தமா வேஸ்டா போயிடுமா அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குதானே. வாங்க அந்த கவலையை முதல்ல தீர்த்துக்கலாம். அந்த கவலையெல்லாம் இனிமே வேண்டாம். சிம்பிளான பதில் என்னன்னா, இல்ல. உங்க நஷ்டத்தை அடுத்தடுத்த வருஷங்களுக்கு கொண்டு போற உங்க உரிமை இந்த புதிய சட்டத்திலயும் அப்படியே முழுசா பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படா, இப்பதானே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி, உங்க நஷ்டம் பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல இந்த நிதியாண்டுல உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை இந்த புது சட்டப்படி எப்படி கையாளுறதுன்னு விளக்கமா பார்க்கலாம். முதல்ல இந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வருஷம் உங்க பிசினஸ்ல ஒரு நஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நஷ்டத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாம அடுத்த வருஷம் வர்ற லாபத்துல இருந்து கழிச்சிக்கலாம். இதனால என்ன ஆகும்? நீங்க கட்ட வேண்டிய வரியோட அளவு குறையும். இது சட்டப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு உரிமை. ஒரு சின்ன உதாரணத்தோட பார்த்தா இது இன்னும் நல்லா புரியும். XYZ ட்ரேடிங்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு 2025-26ல ஒரு 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருது. அவங்க என்ன பண்றாங்க? கரெக்டா டியூ டேட்குள்ள அவங்க நஷ்ட அறிக்கையை ஃபைல் பண்ணிடுறாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? போன வருஷத்தோட அந்த 15 லட்சம் நஷ்டத்தை இந்த லாபத்திலிருந்து கழிச்சு அவங்க கட்ட வேண்டிய வரியை கணிசமா குறைச்சுக்கிறாங்க. சூப்பர்ல. இது நான் ஏதோ வாய் வார்த்தைக்காக சொல்லல. இதுக்கு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கு. இந்த புதிய சட்டத்தோட செக்ஷன் 536(2)B என்ன சொல்லுது தெரியுமா? பழைய சட்டத்துல உங்களுக்கு இருந்த எல்லா உரிமையும், குறிப்பா இந்த நஷ்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் உரிமையும் அப்படியே தொடரும்னு ஒரு கேரண்டி கொடுக்குது. ஓகே, இந்த வருஷம் நஷ்டத்தோட கதை புரிஞ்சிருச்சு. ஆனா நான் ஏற்கனவே சில வருஷங்களா நஷ்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேனே, அதோட நிலைமை என்ன? அதுக்கும் பதில் இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. அதுவும் அப்படியே தொடரும், ஒரு தடையும் இல்லாம. புதிய சட்டம் வந்ததால உங்க கேரி ஃபார்வர்ட் காலம் தடைப்படாது, இல்ல திரும்ப முதல்ல இருந்தும் ஆரம்பிக்காது. நீங்க எங்க விட்டீங்களோ அங்கிருந்து அப்படியே தொடரலாம். ரூல்ஸ் ஏதாவது மாறி இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்ல. தொழில் நஷ்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் காலம் பழைய சட்டத்துல அதிகபட்சம் 8 வருஷமா இருந்துச்சு. புதிய சட்டத்திலையும் அதே 8 வருஷம்தான். அந்த விதி அப்படியே தொடருது. இதுவரைக்கும் கேட்டது எல்லாமே நல்ல செய்திதான். ஆனா இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிரிட்டிக்கலான விதி இருக்கு. இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. அந்த முக்கியமான விதி இதுதான். எல்லா நஷ்டத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. பாருங்க, உங்க தொழில் நஷ்டம், மூலதன ஆதாய நஷ்டம், ஏன் பந்தய குதிரை பராமரிப்புல வர்ற நஷ்டத்தை கூட நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா கண்டிப்பா உரிய தேதிக்குள்ள கணக்கை தாக்கல் செஞ்சே ஆகணும். ஆனா வீட்டு சொத்து மூலமான நஷ்டத்துக்கு அந்த கட்டாயம் இல்ல. இருந்தாலும் அதையும் சரியான நேரத்துல தாக்கல் செய்யறது எப்போதுமே நல்லது. இத மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. டியூ டேட், அதாவது உரிய தேதிக்குள்ள நீங்க நஷ்ட அறிக்கையை தாக்கல் செய்யலனா அந்த நஷ்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் உங்க உரிமை முழுமையா மறுக்கப்படும். ஒரு நாள் தாமதமானா கூட பல லட்ச ரூபாய் பலனை இழக்க நேரிடலாம். பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அது எவ்வளவு பெரிய நிதி இழப்புக்கு வழிவகுக்கும்னு. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை சரியா கையாளதான் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி வரி நிபுணர்களோட உதவி ரொம்ப முக்கியம். அவங்க இந்த மாதிரி தவறுகள் நடக்காம பாத்துப்பாங்க. சரி, இப்போ விதிகள்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அடுத்து நாம என்ன செய்யணும்? உங்களுக்காக ஒரு சிம்பிளான செயல் திட்டம் இதோ. நீங்க செய்ய வேண்டியது வெறும் 4 ஸ்டெப்பு தான். 1. கேலண்டர்ல அந்த டியூ டேட்டை மறக்காம மார்க் பண்ணி வைங்க. 2. உங்க பழைய நஷ்ட கணக்கெல்லாம் சரியா ட்ராக்ல இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. 3. உங்க நஷ்டம் எந்த வகையை சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் அதை சரியான நேரத்துல தாக்கல் செய்யணுமா இல்லையான்னு தெரியும். 4வது, ரொம்ப முக்கியமானது, ஒரு வரி நிபுணர்கிட்ட கொடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சரி பார்க்கறது தான். குறிப்பா அந்த 4வது ஸ்டெப், ஒரு நிபுணரோட உதவியை நாடுறது எந்த ஒரு தொழில் முனைவோருக்கும் மிகச்சிறந்த ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. இது உங்களுக்கு டென்ஷன் இல்லாம மன நிம்மதியை கொடுக்கும். ஆக, உங்க நஷ்டங்கள் எல்லாம் சரியா பதிவு செய்யப்பட்டு அதன் மூலமா உங்க எதிர்கால லாபம் பாதுகாக்கப்படணும்னா சரியான நிபுணர்களின் உதவியை நாடுவதுதான் புத்திசாலித்தனம். உங்களோட எல்லா விதமான வரி தேவைகளுக்கும் நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட எண்ணை குறிச்சுக்கோ. நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. உங்க வரி சிக்கல்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கும். நண்பர்களே, உங்க நஷ்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் உரிமை ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த தகவலை வச்சு உங்க தொழிலோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க எடுக்க போற அடுத்த அடி என்ன? யோசிங்க, உடனே செயல்படுங்க. நன்றி.